பலத்த போலீஸ் பாதுகாப்போடு தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. இந்த மாதிரி மரத்துக்கு மேல லைட் இருக்கிறதும் பாக்குறதுக்கு அழகா இருக்குது. பல கோடி செலவழிச்சு தான் இந்த திருவிழா பக்கம் பாருங்க. இந்த பக்கம் இந்த இடத்துல இருந்து அப்படியே பார்த்தோம்னு சொன்னா அங்கெல்லாம் மிகப்பெரிய பிரமாண்டமான பொருட்களா தான் இருக்குது. தேரோடைய சேர்ந்து அப்படியே போகணும். இந்த பூ போடுற மாதிரி இந்த சோழனை தெளிப்பினம் மதத்தால தான் நாங்கள் வேறுபட்டு இருக்கிற மொழி. இவ்வளவு காலமும் பாத்தீங்கன்னு சொன்னா இதே ஊர்லாம் நானும் இருந்து கொண்டு இருக்கிறேன். ஆலயத்தின் உள்பகுதி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி தான் காட்சி அளிக்குது. வேறங்க சோப்பு உடுப்பு போட்டு கொண்டிருக்கணும். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமையா இருக்கேன், நீங்களும் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், இன்றைக்கு கெவி தேர் திருவிழா. அதை முன்னிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா புனித தொம்மையப்பன் ஆலயத்தில இருந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேர் கெவியை நோக்கி போகும், அதாவது மாதா கோவிலுக்கு போகும். அந்த தேர் திருவிழா என்ன மாதிரி இருக்க போகணும்னு சொல்லி தான் நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போறோம். யாரும் சேனல் புதுசா வந்திருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தெரிவிடுங்க. இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக காணொலிக்குள்ள போவோம் வாங்க. இப்போ நாங்கள் புனித தொம்மையப்பன் ஆலயத்துக்குள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இதான் பாத்தீங்கன்னு சொன்னா புனித தொம்மையப்பன் ஆலயம். இதுவரைக்கும் நான் உள்ளுக்க வந்ததில்லை, மிகப்பெரிய ஒரு ஆலயமா தான் இருக்குது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தேர் இருக்கு, நல்ல வர்ண லைட்டுகளால அப்படியே மினுங்கி கொண்டு இருக்கு. போன வருஷம் இந்த காணொலி போட்டிருப்பேன். ஆனால் போன வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னா நான் வாரத்துக்கு பிந்திடுது, நல்ல இருட்டு நேரத்துல நான் வந்திருப்பேன். இப்ப சரியாக நாங்கள் எங்க நின்று கொண்டு இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா புனித தொம்மையப்பன் ஆலயத்துல நாங்கள் நின்று கொண்டு இருக்கோம். இங்களை பாத்தீங்கன்னு சொன்னா சகோதரங்களுக்கான பேர் சோப்பு உடுப்பு போட்டு கொண்டிருக்கணும். அதே உங்களால காணக்கூடிய மாதிரி இருக்குது. சோப்பு ஷர்ட்டும் வெள்ளை வேட்டியும் போட்டு கொண்டிருக்கணும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்கதான் புனித தொம்மையப்பன் ஆலயம் இருக்குது. தேரை பாருங்க, நல்ல வர்ண லைட்டுகளால அலங்கரிச்சிட்டு பாருங்க. இதுல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். கோயிலை உங்களுக்கு காட்டுறேன், முதல்ல சுத்தி அந்த பக்கத்துல இருந்து அப்படியே காட்டுறேன். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆலயமா இருக்குது. சைவ சமயத்திலையும் தேர் இழுக்கிறவ, அதாவது கிறிஸ்தவ சமயத்திலையும் இந்த மாதிரி தேர் இழுக்கணும் பாருங்கோ. அதாவது சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், அதாவது இந்து சமயத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாம இருக்கலாம் பாருங்கோ. இங்க இந்த மாதிரி தேர் எழுப்பினோம். உண்மைக்கும் அந்த கெவி என்றது மிக பிரபலமான ஒரு ஆலயம் உண்டு. அதாவது மாதா கோயில் மிகவுமே ஒரு பிரபலமான ஒரு ஆலயம் உண்டு. கூடுதலாக சின்ன வயசுல நாங்கள் எல்லாமே வந்திருக்கோம், இப்பயும் வந்து கொண்டு தான் இருக்கிறோம். நான் அப்படியே கோயிலுக்குள்ள போய் எப்படி கோயில் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். முதலாவது இந்த ஆலயத்தின் உள்பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி தான் காட்சி அளிக்குது. வேறங்க இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும், இல்ல மாதா இருக்கிறா. இங்கால வேறங்க சகோதரங்கள் எல்லாருமே இந்த பக்கம் இருக்கிறத உங்களால காணக்கூடிய மாதிரி இருக்கும். நான் அப்படியே இந்த ஆலயத்தை முதலாவது உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். வாங்கோ இந்த ஆலயம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இவ்வளவு காலமும் பாத்தீங்கன்னு சொன்னா இதே ஊர்லாம் நானும் இருந்து கொண்டு இருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட இதுல இருந்து 2-3 கிலோமீட்டர் தான் எனது ஊர் இருக்குது. அப்ப இப்படி ஒரு அழகான ஒரு தேவாலயம் இருக்குது உண்மைக்கும் எனக்கு தெரியாது. பாருங்க எந்த பெரிய ஆலயம்னு சொல்லி. இப்பதான் நான் முதல் முறையாக இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கேன். அப்படி இந்த ஆலயத்துக்கு முன்பக்கமா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அழகான ஒரு புளிய மரம் ஒன்று இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்னன்னு தெரியல, தெரிஞ்சு அவங்களுக்கு கொமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த ஊரை சேர்ந்தாக்களை தெரிஞ்சிருக்கும், நீங்க கொமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது பள்ளிக்கூடமா இருக்குமா? மாதகள் சென்ட் தோமஸ் பெண்கள் பாடசாலை ஒன்று இருக்குது. பாடசாலை பக்கத்திலே அப்படியே ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது. நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாகவும் மிஞ்சால மணிக்கூட்டு கோபுரம் எல்லாமே ஒரே மாதிரி தான். பெரிய அதாவது இந்த சமயத்துல நாங்கள் வேறுபட்டும் இருக்கிறோமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பெரிய பெரிய வித்தியாசங்கள் எல்லாமே இல்லை. இப்ப இந்து கோயில்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கேயும் இந்த மாதிரி மணி இருக்குது, இங்கேயும் அந்த மாதிரி மணி இருக்குது. இந்து கோயிலையும் இந்த மாதிரி தேர் இருக்குது, இங்கேயும் தேர் இருக்குது. பெரிய பெரிய வித்தியாசங்கள் இல்லை. அதாவது மதத்தால தான் நாங்கள் வேறுபட்டு இருக்கிற மொழியே, மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை. தம்பி மேல் சிலுவையை வச்சு கொண்டிருக்கணும் பாருங்க. சோழன் இருக்கு பாருங்க, சோழன். இது பாத்தீங்கன்னு சொன்னா பூ போடுற மாதிரி இந்த சோழனை தெளிப்பினம். அதாவது பூ போடுற மாதிரி இந்த சோழனை போடுறது கடவுளுக்கு. இங்க பாருங்க, இதுல பார்த்தா தெரியும் தம்பி வச்சு கொண்டிருக்க பாருங்க 2-3 பேக். இதுல இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லி. வர்ண லைட்ல அப்படியே மினுங்கி கொண்டு இருக்குது, வர்ணமயமாக இருக்குது. இன்னும் இருள இந்த தேர்ந்த அழகு கூடிக்கொண்டே இருக்கும். பாருங்க இப்ப இவ்வளவு மக்கள் வந்திருக்கணும்னு சொல்லி. அப்போ வரைக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பேரா வந்து கொண்டு இருந்தவ இப்ப அதிகளவான மக்கள் வர்றதுன்னு காணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்னும் அதிகளவான மக்கள் இன்றைக்கு வருவினம். இதுல இன்றைக்கு குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய வான வேடிக்கை எல்லாம் இருக்குது, இரவு நேரம் தான் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இந்த காணொலி மூலம் இணைப்பன்றதா நினைக்கிறேன். வீட்டை போறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது, முடிஞ்சா இணைச்சு வர்றேன். இந்த வான வேடிக்கைகள் பாத்தீங்கன்னு சொன்னா வேற லெவல்ல இருக்குங்க. என்னன்னு சொல்றது, மிகவுமே பிரம்மாண்டமா இருக்கும் தான் சொல்ல வேணும். அவ்வளவுக்கு வித்தியாசமா இருக்கும். நாங்கள் இப்ப தேர் இழுக்கிறத நாங்கள் பார்ப்போம். இப்ப கணக்கு நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு அது சம்பந்தமான விளக்கங்கள் உண்மைக்கும் தெரியாது. ஆகையால நாங்கள் என்ன நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போம்.
இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேரலுக்கு ஆரம்பிக்க போயினோம். இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்தா பாருங்க, இன்னும் சொற்ப நேரங்களில் தேரலுக்கு ஆரம்பிச்சு விடுவினோம். இதுல பாருங்க, இதுல எங்கேயோ போய் கொண்டிருக்கணும். எங்க போயினோம்னு தெரியல. அந்த பக்கத்தால தான் போயினோம். கெவிக்கு தான் இதால ரோட் போகுது போல. இந்த பக்கத்தால கெவிக்கு ரோட் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பாருங்க, இன்னும் கொஞ்சம் இதுல தேர் எழுப்பினோம். இப்ப சரியாக நாங்கள் எங்க போய் கொண்டிருக்கோம்னு சொன்னால் கெவிக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதாவது மாதா கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம். கடற்கரையில இருக்குது. இந்த பாருங்க, போற ரோட் எல்லாம் என்ன மாதிரி காட்சி அளிக்கின்றதை நீங்கள் பாருங்கோவன். உங்களுக்கு காட்டிக்கொண்டே நான் போறேனுங்க சகோதரங்கள். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலேயும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு உறவுகள் நின்று கொண்டிருக்கணும். அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடங்கள் எல்லாம் பாருங்க, நல்ல வடிவா வெள்ளையும் நீளமும் சேர்ந்த மாதிரி ஒரு துண்டு கட்டி நல்ல அழகா இருக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, தேரோட சேர்ந்து அப்படியே அவையல் போவினம். அதை நிக்கணும் தானே அந்த வீட்டுக்கு முன்னால, அவையலும் தேரோடையே சேர்ந்து அப்படியே போவினம். இந்த இடத்துல கும்பம் எல்லாம் வச்சிருக்கு பாருங்க, நல்ல அழகா. அதுல அந்த இடத்துல லைவ் போய் கொண்டிருக்கு. லைவ் போறத காட்சிப்படுத்திருக்கணும் பாருங்க. அதுல தேரிப்ப எடுத்து கொண்டிருக்கணும். இந்த வீட்டுக்கு முன்னால அதுல இது போய் கொண்டிருக்கு. இந்த வீட்டுக்கு முன்னால இந்த போற இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அழகான மின் லைட்டுகளால அலங்கரிச்சிருக்கு. மின் குமிழா எல்இடிகள் பாத்தீங்கன்னு சொன்னா சிவப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி அலங்கரிச்சிருக்குது. இப்படியே போக போக கணக்க அலங்கார லைட்டுகளை நாங்க காணக்கூடிய மாதிரி இருக்கும். போற பாதையே சும்மா வானவில்
மாதிரி அப்படியே மினுங்கி கொண்டு இருக்குங்க. அதாவது பஞ்சவர்ண கலரும் அப்படியே தெரியுங்க. இதுல வீடுகள் எல்லாம் இருக்கும். வீடுகள் எல்லாம் மிகப்பெரிய பிரமாண்டமான வீடுகளா தான் இருக்குது. இதுல பார்த்தாலே எம்ஜிஆருங்க ஆக்கள் நிக்கணும் பாருங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னால நிக்கணும். இதுல இருந்து கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டருக்கு கிட்ட போகணும் போல நாங்கள் அங்கால. எப்படி போறோன்னு தான் தெரியல. இதே அங்க நான் பைக் அப்படி இருந்தேன்னு சொன்னா நடந்து போயிருக்கோம். நடந்து போறோம்னா அவ்வளவு தூரம் நடந்து போகணும். நடக்கிற பெரிய வேலை இல்லை. அவ்வளவு தூரம் நடக்க இவ்வளவு தூரம் நடக்கிறது எல்லாம் பெரிய வேலை இல்லை. வந்தாலும் வீடியோவை அப்டேட் பண்ணணும் தானே. ஆகையால பைக்ல போனா தான் ஈஸியா இருக்கு உங்களுக்கு. இந்த இடங்களையும் பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க ஒளிர்ந்து கொண்டு இருக்கு. இப்ப நான் வருத்தன் கணக்கா லைட்டும் போடுறாங்க. இப்படி பின்னுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல வடிவா லைட் எல்லாம் போட்டுருக்குது. இதுல பாருங்க ஐஸ்கிரீம் பேன் இருக்குது. சந்தைக்கு ஆக்கள் நண்டு கொண்டே இருக்கணும். அப்படியே மாதாவோட போறதுக்காண்டி இல்ல பாருங்க சுண்டல் கடைகள் சுண்டல் வண்டிகளை பாருங்க. அப்படியே நீட்டுக்கு சுண்டல் வண்டிகள் இருக்குது. அதே உங்களால வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாளைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய படகு போட்டி இருக்குது. அந்த படகு போட்டிங்க வாங்க வர்றது மதிய நேரம் பேருந்தெல்லாம் கொடுப்பினோம். நாங்கள் அந்த காணொலி எல்லாம் உங்களுக்கு எடுத்து போடுவோம். பாக்குறதுக்கு தயாராயிருங்க. அதுக்கான அந்த சட்டி வாழையெல்லாம் கொண்டு போயிடும். தெரியல இருக்கலாம், பாய்க்க வந்தபடி சொல்லக்கூடாது. இப்ப நாங்கள் பார்க்க போறதானோ வேற லெவல் பாருங்கோ. இவ்வளவு அழகா இருக்குன்றது பாருங்க. சொல்லி வேலை இல்லை. அருமை அருமை அருமை. இந்த இடத்துல இருந்து அப்படியே பார்த்தோம்னு சொன்னா அங்கோட்டே ஃபுல்லா அலங்காரமா தான் இருக்குது. பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி சிவப்பு மஞ்சள் பச்சை நீலம் அப்படியே நீட்டுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா லைட்டா தான் இருக்குது. மாதகள் கெவி என்றாலே அவ்வளவுக்கு அழகா தான் இருக்கும். இன்றைக்கு வானவடிக்கையும் இருக்குதுங்கோ. நாங்கள் இப்ப தொடர்ச்சியாக போவோம். தம்பி என்னடா கொண்டு வர? நாளை சமையல கொண்டு வரியா? தேன்முறுக்கு கொண்டு வரான். தேன்முறுக்கு காட்டுறா அங்க வேற தேன்முறுக்கு கொண்டு வரான் அவன் தம்பியார். உங்களுக்கு இப்படியே சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி லைட் இருக்குன்னு சொல்லி. இந்த இதுல இன்றைக்கு கணக்க டிக்டாக் வரும். அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். டிக்டாக்ல வேணா தெரியும். நானும் ஒரு டான்ஸ் ஓடி போட்டுட்டேடா. ஆடா வா நீலாண்ட மாதிரி ஒரு பாட்டுக்கு பாடி போடலாம். இப்ப நாங்கள் பார்க்கிங்ல வந்து பைக்கை விட்டு அப்படி நாங்கள் கெவிக்கு போறோம். இனி வேற சனம் அதிகரிச்சு கொண்டே இருக்கும். எப்படியும் இரவாகும். அதாவது அந்த வானவடிக்கையில நடக்கிறதுக்கு இரவாகும். பாருங்க போற பாதையில பாதுகாப்போட தான் இருக்குது. அப்படியே கேட்டெல்லாம் மூடி இதுல ஒரு தேர் ஒன்று இருக்கு. வேறங்க இந்த இடத்துல இருக்க தேர் பாத்தீங்கன்னு சொன்னா பொடியங்களா சேர்ந்து இந்த தேரை அலங்கரிச்சு வச்சிருக்கிறாங்க. இதுவும் பாக்குறதுக்கு அருமையா இருக்குது. நாங்கள் இந்த பக்கம் அதாவது நான் நடக்க போய்க்குள்ள இந்த தேர் அங்க மூடிக்கு இருந்தது. இப்ப எவ்வளவு அழகா காட்சி எடுத்துட்டு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப தொடர்ச்சியா நாங்க போவோம். இந்த வீடுலாம் போனவங்க 10 எரிஞ்சதா வடி ஞாபகம் இருக்கு. நான் வீடியோ போட்ட போனவங்க இந்த வீடுதான் போல 10 எரிஞ்சது. பாருங்க மாதாவை எவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லி. அப்படியே நாங்கள் இப்ப கோயிலுக்கு போறோம். அப்படியே மினிங்கி எரிஞ்சு கொண்டு இருக்கு. வேறங்க லைட்டு. இந்த லைட்டு தான் உண்மைக்குமே பிரமாண்டமா இருக்குது. ஒட்டுமி நோட்டீஸ் வந்திருக்குது. அதே மாதிரி இங்கால வாகனங்கள் 1-2 வந்திருக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா லைட்டுகள் எல்லாம் சும்மா சுத்தி கொண்டு நிக்குது. அதோட உங்களை கொண்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கிட்ட கொண்டு போய் என்னென்ன விதமான லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த லைட்டை பாருங்க எப்படி இருக்கேன்னு சொல்லி நின்றுட்டுறா. கடை நான் வந்தவொடனே நின்றுட்டுறா. கொஞ்சம் நேரம் பயந்துடாப்பா அந்த லைட்டு என்ன பார்த்து. இதுல ஒரு லைட் ஒன்று சுத்துது. வேறங்க இதுல ஒரு லைட் சுத்துது. இந்த பக்கம் பாருங்க. இந்த பக்கம் லைட் சுத்துது. இதுக்கு எல்லாமே உண்மைக்கும் என்னன்னு சொல்றது ஒரு பல கோடி செலவழிச்சுதான் இந்த திருவிழாவை செய்யணும். என்னன்னு சொன்னா இவ்வளவு லைட்டுகள் இனி வானவடிக்கை எல்லாம் இருக்குது. பல கோடிகளை செலவழிச்சுதான் இந்த திருவிழா செய்யணும். அவ்வளவுக்கு பிரமாண்டமா தான் இருக்குது பாக்குறதுக்கு. அதுல லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலுக்காண்டி காட்டுல அடிச்சதுமா வேற லெவல்ல செய்யணும். இன்றைக்கு கணக்க லவ்வர்ஸ இந்த இடத்துல நாங்கள் காணக்கூடியமா இருக்கும் சகோதரங்கள். இந்த லவ்வர்ஸ பார்ப்போம்னு சொன்னா சின்ன குட்டி குழந்தை ஒரு ஆள் இருக்கிறா. வேற இதுல இருக்கிறா தரமா தான் இருக்குது. என்ன போட்டோ ஒன்று பிடிக்க போய் பிடிக்கிறது. நான் இந்த இடங்களை பாருங்க. இதுகள்லையும் கொஞ்சம் லைட்டுகளை அலங்கரிச்சிருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் மரங்களுக்கு மேல எல்லாம் லைட்டு கட்டி இருக்குது. நாங்கள் கோயிலுக்குள்ளுக்க போயில. இப்ப நாங்கள் அப்படியே அங்கே பசிக்குதுங்க. உண்மைக்கு சொல்ல போனா சரியா பசிக்குது. ஆகையால சுண்டல் வாங்கி சாப்பிட போறோம். சுண்டல்னு சொல்லவே அப்படி வாய்க்கால
துப்பல் பறக்குது. இந்த ஆலயத்தின் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா தூய லூது எண்ணெய் திருத்தலம் மாதையில இருக்கிறது. இப்படியே காட்டுறேன் பாருங்க கொஞ்சா. இதுதான் இந்த ஆலயம், எவ்வளவு அழகா இருக்கு. அதாவது கடற்கரையோடய இந்த ஆலயம் இருக்குதுங்க. இந்த மாதிரி மரத்துக்கு மேல லைட் இருக்கிறதும் பாக்குறதுக்கு அழகா இருக்குது. இங்க மரம் எல்லாம் லைட்டா மினங்கி கொண்டு இருக்குதுங்க. நடக்க இயலாத பக்தர்களுக்கான இலவச ஆட்டோ சேவை இருக்குது வேறங்க இந்த இடத்துல. அது ஓடுறது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு ஆள் தான் ஓடுறார். அவர் காட்ட விரும்புறாருல, நாங்கள் காட்டல. அதாவது நடக்க இல்லாட்டி அவருக்கு இலவச ஆட்டோ சேவை. இப்ப நாங்கள் கடைகள் இருக்கிற தொகுதிக்கு வந்திருக்கிறோம். நாளைக்கு இந்த கடைகள் எல்லாமே வடிவா சுத்தி காட்டுவோம். இப்ப நார்மலா இந்த கடைகளை மட்டும் காட்டிட்டு போறோம். நாளைக்கு இந்த கடையில என்னென்ன பொருட்கள் இருக்குது, அந்த கடைகள் விற்கிற பொருட்கள் விலைகள் எல்லாமே நான் உங்களுக்கு கேட்டு சொல்றேன். உங்களால ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாம் பெரிய பெரிய கடைகள் எல்லாம் போட்டு இருக்கிறாங்க. அதே உங்களால காணக்கூடிய மாதிரி இருக்கும். வெறும் 2 நாள் தான் இந்த பெருசா நடக்கிற இந்த திருவிழா. அந்த 2 நாளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய கடைகள், கச்சான் கடைகள், சுண்டல் கடைகள்னு சொல்லி ஏகப்பட்டது வந்துருக்குது. அங்க வேற அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சுண்டல் கடையும் இருக்குது. இங்கால விளையாட்டு சாமான் கடைகள் இந்த பக்கம் பாருங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா விளையாட்டு சாமான் விற்கிற கடைகள். இது நாளைக்கும் இருக்கு. நாளைக்கு வந்தா நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல பாருங்க, இதுல சுண்டல் கடைகளை பாருங்க. அப்படி நீட்டுக்கு அப்படி சுண்டல் வண்டியில நிக்குது. இன்னும் போக போக பாத்தீங்கன்னு சொன்னா அதிக அளவான மக்கள் வந்து கொண்டே இருக்கு. முன்னைக்கு அந்த வான வேடிக்கை பாக்குறதுக்கே அதிகமான மக்கள் வருவினம். உங்க சகோதரங்கள் பார்க்க ஆசையா தான் கிடக்குது. வாங்கி சாப்பிடணும் போலதான் இருக்குது. என்ன எங்கிறா உங்களோட வண்டில் பாருங்க கொஞ்சம் எந்த பெரிய வண்டியில நிக்கிறேன் பாருங்க கொஞ்சம். தேன்முறுக்கு வடை அது இதுன்னு சொல்லி அடுக்கி விட்டுருக்கேன். நான் பார்க்கவே ஆசையா இருக்குது. எல்லாம் வாங்கி சாப்பிடலாம். மிஞ்சால மெட்ட கடை அப்படி கொண்டு காட்டுறேன். இந்த இதுலயும் ஒரு கடை ஒன்று இருக்கு வேறங்க. இந்த கடையை உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுக்கி விட்டு கிடக்குது சுண்டல். இந்த பாருங்க என்னென்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லி உள்ளுக்குள்ள. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு நான் சுண்டலுக்கு மட்டும் சொல்லிருக்கேன். எல்லா சாப்பாடும் சாப்பிடல, பார்க்க ஆசையா தான் இருக்குது என்றாலும் எல்லாம் சாப்பிடல. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சுண்டல் வாங்கி இருக்கிறோம். நல்லா தான் இருக்குது உங்க சுண்டல். நான் சாப்பிட்டு அப்புறம் சந்திக்கிறேன். சரியா டேஸ்ட் கூடவா இருக்கு இன்றைக்கு பார்த்து. அருமை அருமை வேற லெவல்ல இருக்குது. நாளைக்கு இந்த வண்டிகள் இருக்கும். வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்க. மாதவ இருக்குது கெவின்னு சொல்லி கடற்கரையோட இருக்குது. நாளைக்கு படகு போட்டி இருக்குது. நான் என்னன்னு சொன்னா இங்க கதையோட கோதைய நாங்கள் இந்த சுண்டல் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற டைம்ல சரியாக இங்க தேர் வந்துடுது. அதுல பெரிய ஒரு தடியை உயர்த்தி கொண்டிருக்கிற மேரன்னு தான் தெரியல. இந்த பலத்த போலீஸ் பாதுகாப்போடு தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. தேர் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சரியாக மாதா ஆலயத்துக்கு வந்துடுது. அதே உங்களால காணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நாங்கள் தேரைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க என்ன மாதிரி தேர் இருக்குன்னு சொல்லி. நல்ல அழகா இருக்குது. இதுல பாருங்க அதிகளவான மக்கள் வந்து கொண்டிருக்கணும். இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓ வணக்கம் துவா, எப்படி இருக்கிறீங்க? சரி ஓகே. மக்கள் இன்னும் வந்து கொண்டே இருப்பினும் முக்கியமா இந்த வான வேடிக்கை பார்க்கறதுக்கு அதிகளவான மக்கள் வருவினமுங்கோ. நாங்கள் இப்ப வான வேடிக்கை காட்டுறோம் இல்லையோ இந்த காணொலி நாங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த காணொலி நீங்கள் பார்ப்பீங்க.
சரியா இந்த வீடியோ எடுத்து 1 மணி நேரத்துக்கு இந்த காணொலி வரும். வானவடிக்கா போன முறையும் போட்டனால இந்த பெருத்தாண்டு ஆக்கள் பார்க்கல. ஆனால் இந்த காணொலி இன்னும் சில நிமிடங்களில் வந்துடும், நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால் வீட்டை போகிறோம். வீட்டை போயிட்டு திருப்பி வானவடிக்கை பார்க்கறதுக்காண்டி மறுபடியும் இங்கே நாங்கள் வருவோம். பாருங்க, மக்கள் வந்து கொண்டே இருக்கணும், மக்கள் கூட்டம் குமிந்து கொண்டே இருக்குதுங்கோ. கொஞ்சம் ஓகே மக்களே, இந்த வீடியோ நாங்கள் போட்டுட்டு இனி வானவடிக்கை பார்க்க வர போகிறோம். வானவடிக்கை வேறு சகோதரங்கள், வேறு யூடியூப் சகோதரங்கள் எப்படியும் போட வேணும். அவங்களோட சகோதரங்களோட காணொலியில் பாருங்கோ. நாங்கள் இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்ள போகிறோம். பாய் பாய், சந்திப்போம்.